ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் எஸ்எஸ்லேண்ட் ப்ரமோட்டர்ஸ். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ஒரு வீடும் வீட்டு மனையும் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நாகர்கோவில் அடுத்த பரசேரி திங்கள் சந்தை ரோடுங்க. திங்கள் சந்தை ரோடு தான் நம்ம இப்போ பார்க்குறது. பரசேரி ஜங்ஷனில் உள்ள ஒரு சிபிஎஸ்சி ஸ்கூலை தான் நம்ம இப்போ பார்க்குறோம். இது பரசேரி ஜங்ஷன். இதிலேருந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஆளூர் போகலாம், அப்படியே நமக்கு வில்லுக்குறி போகலாம், நாகர்கோவில் திங்கள் சந்தை இப்படி போகிற ரூட்டில் இருந்து நமக்கு வந்து பரசேரி ஜங்ஷன்லேருந்து வெறும் 1/4 கிலோமீட்டர், அதாவது ஒரு 250 மீட்டர் தொலைவில் இருக்கிற 40 அடி தார் சாலையில் அமைந்த ஒரு சூப்பரான ஒரு வீடை தான் பார்க்க போகிறோம். வீடு பார்த்திங்கன்னா நமக்கு கொஞ்சம் அதாவது ஒரு 7 வருஷம் 8 வருஷம் ஆன வீடு தான். நமக்கு ஒரு பெயிண்டிங்லாம் பண்ணால் சூப்பராக இருக்கும். வீட்டோட நமக்கு எலிவேஷன் பார்க்குறோம். வீட்டுக்கு முன்னாடி நமக்கு கார் பார்க்கிங் பண்ணுறது பார்த்திங்கன்னா ஒரு 2 கார் விடலாம். 2 கார் விடுறது மாதிரி ஏரியா விட்டுருக்காங்க. டோட்டலாக 15 சென்ட் மனையில் 15 சென்ட் மனையில் நமக்கு ஒரு 12 சென்ட் 12.5 சென்ட் பட்டால் இருக்குது. மற்ற இடத்துக்குலாம் நமக்கு வந்து பார்த்து நம்ம வந்து பேசி ரெடி பண்ணிக்கலாம். அதாவது நம்ம இவங்க கேட்குறது பார்த்திங்கன்னா மிக மிக குறைந்த விலையில் இந்த 15 சென்ட்டுக்கும் இந்த வீட்டுக்கும் இவங்க கேட்குற விலை பார்த்திங்கன்னா நிசார விலைன்னு பார்த்திங்கன்னா நமக்கு வந்து நம்ம நினச்சி வர பார்க்க முடியாத விலையில் இவங்க வந்து இன்றைக்கி இதை ப்ரொமோட் பண்ணுறாங்க. வீடை பார்க்கலாம் வாங்க. நமக்கு சேஃப்டி கிரில்லு டோர் எல்லாமே போட்டிருக்காங்க. வீட்டுக்கு முன்னாடி நம்ம பார்க்குறோம் தேக்கால் செஞ்ச கம்ப்ளீட்டு வீடு. அதாவது இந்த வீடு பார்த்திங்கன்னா மொத்தத்தில் டோட்டலாக 1850 ஸ்கொயர் ஃபீட்டு வீடு. இதில் பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக பார்த்திங்கன்னா தேக்கு மரத்தால் ஆன டோர்கள், நிலைகள், ஜன்னல்கள் கம்ப்ளீட் வேலைகளும், அதாவது அந்த வீட்டோட மர வேலைகள் கம்ப்ளீட்டாக வந்து தேக்கில் பண்ணியிருக்காங்க. வீடு ஹால் பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு 40க்கு 12 இந்த கணக்கில் 40க்கு 12 இந்த கணக்கில் கட்டியிருக்காங்க. நல்ல தெளிவான வீடுங்க. தெளிவான வீடுனா நீங்கள் வந்து அந்த வீடை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா கண்டிப்பாக தெரியும். நல்ல கிரானைட்டு தான் போட்டிருக்காங்க. நல்ல கூடின கிரானைட் தான் போட்டிருக்காங்க. அந்த வீட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா தனியாக கொஞ்சம் செலவு பண்ணியிருக்காங்க. நம்ம அந்த வீடை வாங்கி நமக்கு அடிப்பொலியாக ஒரு பெயிண்டிங் பண்ணோம்னா வேறு லெவலில் இருக்குங்க. வீடு வந்து வாஸ்து முறைப்படி இது அக்னி மூலையில் கிச்சன் வச்சுருக்காங்க. கிச்சனும் சின்ன கிச்சன் கிடையாது, பெரிய கிச்சன் அழகாக கட்டியிருக்காங்க. சூப்பராக இருக்குது. நமக்கு ஒரு சின்ன கபோர்டு ஒர்க் பண்ணணும், நம்ம 2வது பண்ணிக்கலாம். ஆனால் அந்த ரேட்டுக்கு உங்களுக்கு கண்டிப்பாக அந்த வீடு எந்த ஏரியாவில் கிடைக்காது. அதுவும் இந்த மெயின் ரோட்டில் அரசு பேருந்து போகக்கூடிய நமக்கு இந்த மெயின் ரோடை ஒட்டி இருக்கிற கிழக்கு பார்த்த வீடு. இந்த வீடு பார்த்திங்கன்னா வாஸ்து முறைப்படி பார்த்திங்கன்னா கிழக்கு பார்த்த வீடு. நமக்கு வடக்கு கிழக்குங்கிறது ரொம்ப எதிர்பார்க்குற ஒரு திசை. அதாவது எல்லாருமே நமக்கு மனம் வாங்கினாலோ வீடு வாங்கினாலோ வடக்கு கிழக்கு எதிர்பார்க்குற திசையில் இந்த வீடு கிழக்கு திசையில் அமைஞ்சிருக்கு. வீட்டுக்குள்ளே பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஒரு காமனாக ஒரு பாத்ரூம் கொடுத்துருக்காங்க. அப்படியே வீட்டை விட்டு நம்ம வெளியில், அதாவது நம்ம அந்த வீட்டுக்கு நேராக பின் சைடில் வந்திங்கன்னா நமக்கு மொத்தம் 15 சென்டில் இந்த வீடு பார்த்திங்கன்னா ஒரு 4 சென்டில் தான் இருக்குமா. மிச்சம் மொத்தத்திலே இவங்க வந்து தோட்டமாக யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த வீடை பார்த்திங்கன்னா நமக்கு வந்து இந்த வீட்டுக்கு பின் சைடில் பார்த்திங்கன்னா நமக்கு ஏரியா சூப்பராக, அதாவது இனியும் நமக்கு பின்னாடி நமக்கு ஒரு பெரிய பெரிய அப்பார்ட்மெண்ட்டுகள் கட்டி வாடகைக்கு விடலாம். அந்த அளவுக்கு ஏரியா சூப்பராக இருக்குங்க. வாழை மரம் தோட்டம், பக்கத்தில் பார்த்திங்கன்னா மரச்சினி, அந்த மரச்சின்னா கிழங்கு இதெல்லாம் வச்சுருக்காங்க. எல்லாமே எடுக்கிற பருவத்தில், அதாவது எல்லாமே விளைஞ்சி அழகாக நிற்கிற பருவத்தில் தான் இருக்குது. நல்ல அங்கே தெரியுற அவங்களுக்கு ஒரு பச்சை நெட்டு தெரியும். அந்த நெட்டு வர இருக்குங்க. நல்ல ஸ்கொயரான பூமி பின்னாடி இருக்கிறது இந்த வீட்டுக்கு. அதாவது ரோட்டுக்கு பக்கத்தில் வீடு, வீட்டுக்கு நேர் பின் சைடில் நமக்கு இந்த காலிமனை இருக்குது. காலிமனை நம்ம பார்த்திங்கன்னா நமக்கு நல்ல வீடெல்லாம் கட்டி வாடகைக்கு விடுறதுக்கெல்லாம் சூப்பரான ஏரியா. இந்த இடம் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து கரெக்டாக 15 சென்டில் இதில் ஒரு 3 சென்ட் நமக்கு வந்து இதில் பத்திரத்தில் இல்லை. அதுக்குள்ளே பணம் நீங்கள் வந்து கொடுக்க வேண்டாம். வீடை சுற்றி வர்றது மாதிரி நமக்கு பாதை போட்டிருக்காங்க. ஒருவேளை நீங்கள் உங்களுக்கு அந்த மனை வேணும் அப்படின்னாச்சுன்னா அதை அவங்கள்ட்ட ஓனர்கிட்டே பேசிக்கலாம். அதுக்குள்ள ரேட்டு நீங்கள் வாங்கலாம், பேசி வாங்கிக்கலாம். வீட்டோட மேலே பார்க்கலாம், நம்ம மேலே எத்தனை ரூம் இருக்குதுன்னு பார்க்கலாம். கீழே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெட்ரூமு, கிச்சன், ஹாலு கொடுத்துருக்காங்க. திரும்ப ஒரு காமனாக ஒரு பாத்ரூம் கொடுத்துருக்காங்க. மேலே பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஒரு நமக்கு ஒரு பால்கனி இருக்குது. பால்கனி இல்லைங்க, பால்கனியில் நமக்கு ஒரு சின்ன ஒரு சிட் அவுட் இருக்குது. அதுக்கு பின்னாடி பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு பெரிய ஒரு ரூம், அதாவது பெரிய ஒரு ரூம்னாக்கி உங்களுக்கு வந்து பெட்ரூம் தான். மேலே ஒரு பெட்ரூமு, கபோர்டு ஒர்க்கு எல்லாமே சேர்த்து பண்ணியிருக்காங்க. அதோட சேர்த்து இவங்க மேலே ஒரு வெஸ்டர்ன் டாய்லெட்டும் வச்சுருக்காங்க. இது அட்டாச் ஆட்டு இந்த பெட்ரூமோட சேர்த்து ஒரு குளிமுறின்னா உங்களுக்கு தனியாக குளிக்கிறதுக்குன்னு தனியாக ரூமும், டாய்லெட், அதாவது நமக்கு வந்து இது மோஷன் போகிறதுக்கு யூரின் போகிறதுக்கு தனியாக அவங்க வந்து வெஸ்டர்ன் டாய்லெட்லாம் செட் பண்ணியிருக்காங்க. அப்படி நம்ம வெளியில் வரும்போது பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஒரு ரூமை வந்து அவங்க ரூமாக அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அதாவது ஒரு கபோர்டு மாதிரி ஒரு சின்ன ஒரு தட்டி மாதிரி வச்சு இது ஒரு தனி ஒரு ரூமு, டிவியெல்லாம் வச்சு தையல் மிஷின்லாம் வச்சு இது ஒரு ரூமாக வச்சுருக்காங்க. இது ஒரு ஹாலில் நமக்கு ஒரு சின்ன ஒரு கட்டில் போட்டிருக்காங்க. இது பால்கனி ஏரியா நம்ம பார்க்குறோம். ரோடும் நம்ம வீடும் எவ்வளோ தூரத்தில் இருக்குங்கிறத நம்ம அந்த வீடியோவிலே பார்க்கலாங்க.
1850 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு அந்த வீடு. நமக்கு இன்றைக்கி ஒரு ஸ்கொயர் ஃபீட்டு வீடு கட்டணுன்னாலே நமக்கு ஒரு 2200, 2500, 3000, 3500 வரை இருக்குது. அப்படி பார்க்கும்போது நமக்கு இது வந்து கம்ப்ளீட்டாக நமக்கு வந்து செங்கல், சுட்ட செங்கலால் ஆற்று மணலால் கட்டின பில்டிங். ஆற்று மணலால் கட்டின பில்டிங் பாருங்கள். அரசு பேருந்து, நான் சொன்னேன் உங்களுக்கு வீடியோவில், அரசு பேருந்து அரை மணிக்கூர் ஒரு நேரம் பஸ்ஸு அரசு பேருந்து வந்துக்கிட்டே இருக்கும். நமக்கு டேங்குலேருந்து எல்லாமே அழகாக செட் பண்ணியிருக்காங்க. சுற்றிலும் குடியிருப்புகள் நிறைந்த பகுதி. அதாவது நமக்கு இந்த வீட்டோட விலை கேட்குறது 98 லட்சம் தான் கேட்குறாங்க. இதில் பெரிய அளவில் இவங்க நெகோஷியபிள் பண்ணுறதுக்கு வாய்ப்பே இல்லை. இவங்க கேட்ட அமௌண்ட் அதிகம். ஆனால் நம்ம வந்து இதில் அவங்கள்ட்ட பேசி ஒரு கன்சல்ட் பண்ணி நம்ம இந்த ரேட்டு போட்டிருக்கோம். இதில் வந்து பெரிய அளவு நெகோஷியபிள் பண்ண மாட்டாங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் மேற்கொண்டுள்ள வீடியோஸ்லாம் உங்களுக்கு வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.